ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்ட் மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கும், அந்த ஆட்டோ ஃபீடரில் பாருங்கள், அந்த கோணு மேலே ஃபுல்லாக வந்து ஃபீடுடைய அந்த பவுட்ரு. நம்ம எப்போல்லாம் ஃபீடு கொட்டுறோமோ, ஒரு நாளைக்கு 2 முறை ஃபீடு கொட்டுவோம். அந்த கொட்டும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபீடு வந்து தங்கி அந்த பவுட்ரு ஃபீடு தங்கி அது பாருங்கள் அப்படியே கேக்கு மாதிரி ஃபார்ம் ஆகும். இது என்ன பண்ணும், அடுத்தடுத்து ஃபீடு போடும்போது அந்த கொஞ்சம் கொஞ்சமாக பவுட்ரு தங்கி வெளியே இருக்க காற்றுல மாய்ஸ்சரைஸ் அது மேலே பட்டு ஒரு கேக்கு மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த கேக் மாதிரி ஃபார்ம் ஆகி மறுபடியும் நீங்கள் ஃபீட் போடும்போது உடஞ்சி உள்ளே விழுந்துச்சா. ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் கொஞ்சம் சின்ன பீஸாக உடஞ்சி உள்ளே விழுக ஆரம்பிக்கும். அதை எந்த கோழிலாம் சாப்பிடுதோ அதுக்கு போய் கிசாரில் உட்காந்துட்டு ஃபங்கல் ஃபார்ம் ஆகி டாக்ஸின் ஃபார்ம் ஆகி மாட்டடி வர வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி 1000 கோழிக்கு 20 பாக்ஸ் இருக்கும். 20 பாக்ஸில் வந்து 20 பீஸ் உடஞ்சி விழுகும்போது 20 கோழி எஃபெக்ட் பண்ணும். இந்த மாதிரி டெய்லி இந்த மாதிரி ஆக அவங்க வந்து மாட்டடி பிரச்சனை அதிகமாக வாய்ப்பு இருக்குது. இது ஒரு சின்ன மெசேஜ் தான், ஆனால் முக்கியமானது தான். கோழிப்பண்ணையில் வந்து இந்த மாதிரி சின்ன விஷயத்தை நீங்கள் வந்து பார்த்துட்டு ப்ராப்பராக நம்ம அதை ரெட்டிஃபை பண்ணமாக்கும் ஒரு நல்ல லாபகரமாக கொண்டு போகலாம். மாட்டாடி % குறைக்கலாம். ஒவ்வொரு ஃபார்மரும் வீக்லி 2 வைஸ் வந்து இந்த ஆட்டோ ஃபீடர் கோனை வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணுங்கள். இந்த மாதிரி சுத்தமாக தொடச்சி விட்டு ஃபீடு போடும்போது ஃப்ரெஷ்ஷாக ஃபீடு போட்டிங்களாக்கும் நல்ல ஃபீடுக்கு போகும், நல்ல வெயிட் வரும்.